ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு. இன்றைக்கி என் பையனோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் டோஸ்ட் தான் பண்ண போகிறேன். அதுவும் கடலை மாவில் தான் நான் இன்றைக்கி பிரெட் டோஸ்ட் பண்ண போகிறோம். நான் அது எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் வீடியோ மூலமாக காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அரை கப் அளவு வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதுலேயே நான் தனியா இலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கிறேன். கேஸ் ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கும் இந்த ஓமம் எல்லாம் சேர்த்தா, அதனால் அதை சேர்த்துக்கிறேன். ஹிந்தியில் வந்து இது அஜ்வைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கிறேன், மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம், அது கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி வராமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கடலை மாவில் தண்ணி ஊற்றினா உடனே கட்டி ஆயிரும். ஸோ நல்லா அந்த பீட்டரை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வேறு அதர் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துலாம், கேப்சிகமா கேரட்டா அதுவும் நல்லா கட் பண்ணி இதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேனில் கொஞ்சமாக நெய் தடவிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே நல்லா இந்த மாவால் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா மாவு டிப் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய் ஊற்றினல அது சூடானதுக்கப்புறம் இதை வந்து சேர்த்துக்கலாம். இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். பட்டரும் ஆட் பண்ணலாம், எண்ணெயும் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ரண்ட் சைடுமே நல்லா இதை சுட்டு எடுத்துக்கலாம். 2 சைடுமே நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த லஞ்சை ஃபினிஷ் பண்ணிட்டு வருவாங்க. இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். ஸோ இந்த மாதிரி காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம பண்ணி கொடுத்தா பசங்க ஜாலியாக சாப்பிடுவாங்க. ஸோ என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து இந்த பிரெட் டோஸ்ட் தான் பண்ணி கொடுத்தேன். இதோட வந்து பார்த்திங்கன்னா மியோனிஸ் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெசிபிஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனும் மூலியமாக வரும். ஸோ நான் அடுத்த ரெசிபியில் மீட் பண்ணுறேன். பாய்.